ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பகுதியில் மிக முக்கியமான பகுதி நம்ம போட்டதிலே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் பாண்டே பற்றியது. இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே இந்திய அரசியலோட வில்லன் அப்படின்றத நாம் இப்போ இங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறோம், டீகோட் பண்ணுறோம். யார் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே, எதற்காக அனுப்பப்பட்டார், யாரால் உருவாக்கப்பட்டார், யாருடைய திட்டத்தின் செயல்படுகிறார், அவருடைய திட்டம் தான் என்ன அப்படின்றதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே பற்றி அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐபேக்னு ஒரு நிறுவனம் வைத்து 2021 தேர்தலில் திமுகவாக வேலை செஞ்சார். அதாவது திமுகவுக்கு அவருக்கு எந்த டச்சும் கிடையாது. அவர் ஐபேக்னு ஒரு ஏஜென்சி வைத்து கொண்டு வெற்றி வியூகம் வகுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் சுற்றக்கூடிய ஒரு நபர். இவர் யார், என்ன பண்ண போகிறாரு, இவரால் மோடிக்கு என்ன கெயின், இவர் போட்ட பயங்கரமான திட்டங்கள் என்ன, எதிர்க்கட்சிகளை அழிப்பதற்காக இவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த உள்குத்தை ஃபுல்லாகவே நம்ம டீகோட் பண்ண போகிறோம். முதல் முறையாக நீங்கள் யாருமே இந்தியாவில் இந்த விஷயத்தை பற்றி பிரசாந்த் கிஷோர் பாண்டே பற்றி பேசினதில்லை. இப்போ நம்ம டீட்டெயிலாக அக்கு வேறு ஆணி வேற பேச போகிறோம், சரிங்களா? இப்போ இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே அப்படின்றதில், இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே அப்படின்னா என்னென்னா, பாண்டேன்றது ஒரு ஜாதி, பீகாரில் இருக்கக்கூடிய பிராமணர்களுடைய ஒரு பிரிவு தான் பாண்டே. இந்த பாண்டேன்றது பேர் கிடையாது, ஜாதி. நம்ம ஊரில் கூட ஒரு பாண்டே இருக்கார் தம்பி. அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவர். அவங்க அப்பா பூர்வீகம் எல்லாமே பீகார் தான். இவர் சின்ன பாண்டே, சின்ன தளபதி மாதிரி. அவர் பெரிய பாண்டே, சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு வருவோம். இவர் முதல்ல ஆரம்பத்தில் ஐநாவுடைய நிதியில் என்ன பணியாற்றுறார். ஐநா நிதியில் பணியாற்றுறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐநாவில் பல்வேறு பிரிவுகள் இருக்குது. ஒரு 14 பிரிவுகள் ஏதோ இருக்குது. யுஎன்ஹெச்ஆர்சி இருக்குது, யூனிசெஃப் கேள்விப்பட்டிருக்கீங்க, குழந்தைகளுக்கானது, பெண்களுக்கானது, ஊட்டச்சத்துக்கானதுன்னு இப்படி நிறையா இருக்கும். என்ன இதில் என்னென்னா, அவர்கள் ஒரு ப்ராஜெக்டை கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்டை வேலை செய்து கொடுப்பதற்கு சில தனியார் தொண்டு நிறுவனங்களோ தனி நபர்களோ இருப்பாங்க. இவங்க போய் பேசி அந்த ப்ராஜெக்டை வாங்கிட்டு நாங்கள் இதை உங்களுக்கு முடிச்சு தரோம். இப்போ இந்தியாவில் போலியோ ஒழிப்பு அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதற்கு இவர்கள் கான்ட்ராக்டில் காசு வாங்கிட்டு வந்துடும். இந்தியா ஃபுல்லாக நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி இவர்கள் ஆளை வைத்து வேலை பார்ப்பாரு. இல்லை அதில் வேலை பார்ப்பாங்க, அந்த ப்ராஜெக்டில் வேலை பார்ப்பாங்க. இவர்கள் ஐநாவோட ஸ்டாஃப் கிடையாது, ஐநாவோட நிதியில் பணியாற்றுவார்கள். இப்படி தான் முதல்ல ஐநாக்குள்ளே பூர்றாப்புல இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே. பிரசாந்த் கிஷோர் அதில் பூந்து என்ன பண்ணோம்னா, கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு மேலே அந்த ஐநா ப்ராஜெக்டில் பணியாற்றுறாரு, சரியா? அந்த நிதியில் பணியாற்றுறாரு, சரியா? அதில் பணியாற்றி விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நைஸாக நரேந்திர மோடியோட லிங்க் கிடைக்கிது. நரேந்திர மோடியோட லிங்க் எப்படி கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, ராபின் சர்மான்னு ஒருத்தர். இவர் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, இந்த மாதிரி அனலிஸ்ட். அவர் எப்படின்னா, இந்த கட்சி ஜெயிக்கக்கூடிய யூக அமைப்பாளர்னுவாங்க. அதாவது எப்படின்னா, இந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு, இந்த தலைவரை ஜெயிப்பதற்கு, அவரை பில்டப் கொடுக்குறதுக்கு, பூஸ்டப் கொடுக்குறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை கட்சிகள்கிட்டே வாங்குற மாதிரியான ஒரு ஆள். இவரோட லிங்க் கிடைச்சோன்னே என்னென்னா, அவரோட ஒட்டி போய் கடைசியில் அவரை காலி பண்ணிவிட்டு நரேந்திர மோடியோட க்ளோஸாக ஒட்டிட்டாப்புல. நரேந்திர மோடி 2 முறை இருந்த பிறகு 3ஆவது முறை நரேந்திர மோடிக்கு குஜராத்தில் ஜெயிப்பதில் நெருக்கடி வருது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவர் போய் ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு. 2011 ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு 2012 என்ன அந்த திட்டத்தை செயல்படுத்துறாரு எப்படின்னா, மீடியாக்குள்ளே என்ன உங்களுக்கு சாதகமான சக்திகளை உள்ளே புகுத்துறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டிபேட்லலாம் பார்த்துருப்பீங்க, 4 பேர் உட்காந்துருப்பான், இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லிட்டு. அப்புறம் நடுநிலையாளர்னு ஒருத்தர் இருப்பான், வலதுசாரி சிந்தனையாளர்னு ஒருத்தர் இருப்பான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடதுசாரி சிந்தனையாளர்னு ஒருத்தர் இருப்பார். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி உட்காந்துருவாங்க. அப்புறம் பெண் ஆர்வலர்னு ஒருத்தர் உட்காந்துருப்பான், பெண்களை பற்றி பேசும்போது, கல்லூரிகளை பற்றி பேசும்போது கல்வித்துறை ஆர்வலர், இல்லை கல்வித்துறை செயல்பாட்டாளர் என்ன போடுவாங்க. இல்லை இந்த மாதிரி ஆட்களெல்லாம் உருவாக்குனது யார் அப்படின்னா, அந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, குஜராத்தில் உருவாக்கி என்னென்னா, மோடிஜிகிட்ட போய், உங்கள் கட்சியில் எல்லாம் மொக்கையாக இருக்காங்க, அவனுக்கு பேச தெரியல, போனால் டிபேட்டில் அசிங்கப்பட்டு வராங்க, அதனால் நான் சில பேரை நடுநிலையாளர் மாதிரி செட் பண்ணுவோம். நாங்கள் செட் பண்ணி அவர்களை கொண்டு போய் உட்கார வச்சு, அவர்கள் உங்கள் கட்சி இல்லைன்னுவாங்க, மோடி எனக்கு பிடிக்காதுன்னுவாங்க, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க. இதுதான் வியூகம் வகுக்கிறது. இந்த மாதிரி என்ன பண்ணுறா, பல வியூகங்களை வகுத்து அப்போ தான் இந்த யூடியூப் இதெல்லாம் உள்ளே வருது. அதாவது சோசியல் மீடியா, கொஞ்சம் ஃபேஸ்புக்கு, இதெல்லாம் டிக்டாக்லாம் அந்த இதான் உள்ளே நுழையிற டைமு. அந்த டைமுக்குள்ளே உள்ளே புகுந்து அதில் எல்லாம் மோடியை பிரபலப்படுத்தி, நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கேயோ வெளிநாட்டில் கட்டின பாலத்தை நாங்கள் கட்டினதாக சொல்கிறது. அந்த பீகார் குஜராத் ஒளிர்கிறதுன்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் மாதிரி இருக்கும், ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இதை பூரா டுபாக்கூரா பண்ணது யாருன்னா, இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே. இப்படி பில்டப் கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, குஜராத்தை
குஜராத்தில் மீண்டும் மோடியை ஜெயிக்க வைக்கிறாங்க. உடனே அடுத்து 2014 வருது. 14 வந்தோடனே மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆக்கிறதுக்கான எல்லா பிளானும் பண்ணுறாங்க. அதாவது இந்தியாவிலேயே பிஜேபியில் புகழ்பெற்ற தலைவர்னால் அது மோடி தான்ன்ற மாதிரியான பிரச்சாரத்தை ஏற்படுத்துகிறாங்க. குஜராத் அரசோட காசுலேயே உருவாக்கி ஆர்எஸ்எஸ்க்கே மண்டையை கழுவி உள்ளே பூத்திடுறாங்க மோடியை பூத்துனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த பிரிட்ஜஸ்லாம் வருது. குஜராத் மாடல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தது யாருன்னா இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே. எப்படி சொல்கிறாப்புலன்னா, இந்த மாதிரி குஜராத் மாடல்னு ஒன்று இருக்குது. குஜராத் வந்து அப்படி மிளிருது. எவன் வந்து பார்க்க போகிறான்? அவன் சொந்த ஊர், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து மெட்ராஸை பார்க்காம செத்தவனே பல பேர் இருக்கான், ஊட்டியை பார்க்காம செத்தவன் பல பேர் இருக்கான். இங்கேருந்து குஜராத் மாடல்னு சொல்லி ஒரு 4-5 ஃபோட்டோவை போட்டு வெளிநாட்டில் இருக்கிறதெல்லாம் போட்டு ஃபோட்டோஷாப் பண்ணி போட்டால் இங்கே உள்ள மக்களுக்கு தெரிய போகுது, இல்லை வேறு மாநில மக்களுக்கு தெரிய போதா? அந்த மாதிரி மண்டையை கல்வி தான் 2014 ஃபுல் ஃப்ளெஜ்டாக மோடிக்கு ஒர்க் பண்ணிவிட்டு மோடியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா வழியும் செய்ததில் பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இது முடிஞ்ச உடனே தான் நம்ம போட்டிருக்க டைட்டிலுக்கான விஷயத்துக்கு வரோம். என்ன விஷயத்துக்கு வரோம் அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் பாண்டேவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ இனிமேல் ஆளும் கட்சிக்கு செய்தது போதும், இனி வந்து எதிர்கட்சிகளை பூராத்தையும் உளவு பார்த்து ஒவ்வொரு கட்சியோட செயல்பாடு என்ன, அவன் எப்படிலாம் ஆளை நிறுத்துகிறான், அவன் கட்சியோட கட்டமைப்பு என்ன, அவனுக்கு யார் ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கான், ஒவ்வொரு கட்சியில் யார் இருக்கான்னு உளவு பார்த்து இன்றைக்கி செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனது வரைக்கும் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுடைய இந்த டேட்டாஸ் தான். யார்? பிரசாந்த் கிஷோர் பாண்டே திமுகவில் எடுத்த டேட்டாவோடைய விளைவு தான் இன்றைக்கி போனது. நேருக்கு செக் வைக்கிறது, பொன்முடியை பதவி போனதுக்கு எல்லாத்துக்கும் என்னென்னா இவர்கள் கொடுத்த டேட்டா தான் காரணம். அது அடுத்து வரேன் நான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ முதல் முறையாக யாருக்காவது செய்யணுன்னு, சரி உன் ஊர் பீகார்லேயே நான் கூட்டணி போடுறோம். யாரோட? இவருடைய பீகார் முதல்வரோட. சரியா? நீங்கள் வந்து அந்த கட்சிக்கு வந்து ஜனதாதளத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே நேராக அங்கே போய் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிதிஷ்குமாருக்காக இதே வேலையை செய்கிறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நாங்கள் குஜராத்தில் மோடியை ஜெயிக்க வச்சு நான் தான் பிரதமர் வேட்பாளராக போடும்போது எல்லாமே நான் தான் பண்ணேன்னொடனே நிதிஷ்குமார் முதல்வர் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறாப்புலன்னா இவர் அப்பாயின்ட் பண்ணிடுறாரு தெரியாமல். இதுதான் முதல்ல ஒரு எதிர்கட்சிக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய செக்கு. அதுதான். அப்போ வந்து நிதிஷ்குமாருக்குள்ளே போய் நிதிஷ்குமார் கட்சியில் யார் யார் இருக்கா, யார் சொல்கிறதெல்லாம் நிதிஷ்குமார் கேட்குறாருன்னு சொல்லி, ஏன்னா அவருக்கு வேலை பார்க்கும்போது இது எல்லாமே தெரிஞ்சிடும்ல. அவங்க இதுக்குள்ளே போய் அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம்ல. ஏன்னா இது கொடுங்க சார், இந்த டேட்டா கொடுங்க, இதில் யார் பண்ண போகிறீங்க, இங்கே யார் கேண்டிடேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சி ஃபுல்லாக அந்த கட்சியோட வீக்னஸ்ஸு ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் யார் ஜெயிப்பாங்களோ அவருக்கு தான் இந்த வேலை செய்வார். இப்படி தான் தோக்குறவங்களுக்கோ இல்லை வேறு யாருக்கோ வேலை செய்ய மாட்டாரோ, அதை நான் அடுத்து வரேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருக்கு வேலை பார்த்தோன்னே அந்த முறை அவர் ஜெயிச்சிடுறாரு. உடனே இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, சில கூமுட்ட தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள அப்படியே கவர் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தான் அங்கே ஜெயிக்க போகிற கட்சி. ஏன்னா அந்த தேர்தலில் நான் இப்போ வந்து ஆந்திராவில் இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வியூகம் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் தான் ஜெயிப்பார்கள்ன்ற நிலை தான் இருக்குது. இப்போ திமுக அதிமுக மாற்றி ஜெயிக்கிறதுல அந்த மாதிரி அந்த முறை ஒய்எஸ்ஆர் தான் ஜெயிக்கின்ற மாதிரி இருக்குன்னு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை பிடித்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு பில்டப் பூஸ்டப் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, சந்திரபாபு நாயுடு பெரிய ஊழல் பண்ணுறாரு, அதாவது புதிய நகரை உருவாக்குறேன்னு சொல்லி, புதிய தலைநகரை உருவாக்குறேன்னு சொல்லி அவர் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அவர் அந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல ரியல் எஸ்டேட்டில் பல ஆயிரம் ஏக்கரை வாங்கி போட்டுட்டு அந்த இடத்துக்கு நடுவில் கொண்டு வராரு. இதில் பல ஆயிரம் கோடி அடிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு பொய்யை கிளப்பி விட்டு இதை மக்களை நம்ப வைத்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெயிக்க வச்சிட்டாங்க. அது வேறு விஷயம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து வேலை பார்க்குறேன் இவரோட நோக்கம் அது கிடையாது. இவர் ஜெயிக்கிற குதிரையில் மேலே போய் ஏறிக்கிறது. ஆனால் அவர்கள் உள்ளுக்குள்ளே என்னென்ன பண்ணுறாங்க, அவர்களுடைய யூகம் என்னத்தை எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னா ஜிக்கு கொடுத்துறது. சரியா? இது ஒன்று. அடுத்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் என்ன நடந்துச்சுன்னா, அங்கே ஜம்ப் அடித்து நேராக மம்தா பானர்ஜிக்கு வேலை பார்த்து மம்தா பானர்ஜியோட ப்ளஸ் மைனஸ் யார் யாரை உடைக்கலாம், ஏன்னா பிற்காலத்துக்கான டேட்டாஸை பூரா அப்போயே எடுத்து வச்சுக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் முழுக்க அந்த கட்சிக்காக உழைக்கிறது அப்படின்ற மாதிரி மம்தா பானர்ஜி எங்கே யார் இருக்கா, அடுத்து யாரை கொண்டு வர போகிறாங்க, யாரை கொண்டு வரணும்னு நினைக்க. ஏன்னா உண்மையை சொல்லி தானே ஆகணும். இவன் உள்ளே போயிட்டான், இவன் வந்து யூக வகுப்பாளர் அப்படிங்கும்போது இவன்ட்ட டாக்டர்கிட்ட உண்மையை உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போகிறோன்னா எல்லா உண்மையும் சொல்லி தானே, வயிற்றில் ஒரு பிரச்சனைங்க, என்ன சாப்பிட்டோம் போனோம் வந்தோம் எல்லாத்தையும் சொல்லி தானே ஆகணும். அந்த மாதிரி எல்லாத்தையும் கட்சி தலைவர்கள் சொல்லிடுவாங்கல்ல, அதை பூரா டேட்டாவை வச்சுக்கிட்டு அவர்களுக்கு உண்மையாக உழைக்கிற மாதிரி அந்த ரகசியத்தை வேறு யார்ட்டையும் சொல்லலைன்ற மாதிரி அவர்களுக்கு உழைச்சிட்டு ஒரு அமௌண்ட்டை போட்டு வந்துடுது. இப்படியே வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து எதிர்கட்சி எக்ஸப்ட் யாருன்னா முலாயம் சிங் யாதவுடைய கட்சி, அதாவது அகிலேஷ் யாதவுடைய கட்சியும் இவரும் வந்து, அதாவது பீகாரில் உள்ள லாலு கட்சி மட்டும்தான் இவனுக்கு மடங்கவில்லை. நான் நான் பார்த்துக்கிறேன், நான் இவ்வளோ நாள் அரசியல் பண்ணுறேன், நீ சொல்லி நீ சொல்லி தான் நான் ஜெயிக்க போகிறேன்னா, இல்லை நீ வியூகம் வகுத்து ஜெயிக்கிற அளவுக்கு நான் என்ன லூஸா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டது அந்த 2 பேர் தான்.
அதே மாதிரி நீங்கள் ஆம் ஆத்மி பார்ட்டி கூட இவருக்கு மயங்கி விட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியா? ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் டெல்லிக்கு இவர் வேலை செய்கிறாரு. இப்படி வந்து அனைத்து கம்யூனிஸ்ட்டுகள் ஏன்னா ஜனதா தளம் இவர் முலாயம் சிங் யாதவோடது, அகிலேஷ் யாதவ், இந்த 3 கட்சியை தவிர இந்தியாவில் எல்லா கட்சியும் பேசி மயக்கி வண்டாப்பில். தமிழ்நாட்டிலையும் அவர் நுழைந்து விட்டார். காரணம், கலைஞர் இருக்கிற வரைக்கும் எந்த தொகுதி, எந்த பகுதி, எந்த பகுதியில் எந்த ஜாதி ஓட்டு இருக்குது, யார் இருக்குது, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருப்பவர் கலைஞர். அவரே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. மூத்த அரசியல் தலைவர்களை வச்சு விவாதிப்பார். ஃபைனல் டெசிஷன் அவர் எடுப்பார். சரியா? அவர் போனதுக்கப்புறம், ஜெயலலிதா அதிமுகவில் போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வியூக வகுப்பாளர் தேவைப்படுறான். லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ளே வருது. அதாவது இந்த சோசியல் மீடியாக்கெல்லாம் வளருது. யூடியூப்பில் ஃபைட் பண்ணணும், வாட்ஸ்அப்பில் ஃபைட் பண்ணணும், இது பண்ணணும், அதை பண்ணணும் போது இவர்களை போன்றவர்கள் நம்பித்தான் ஆக வேண்டியது இருக்கிறது என்பதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் பாண்டேயோட ஐபேக்கோட டிஎம்கே டையை போடுது. அப்பையும் வந்து அந்த உள்குத்தை திமுக புரிந்து கொள்ளவில்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே பூந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கேண்டிடேட்டை மாற்ற சொல்கிறாங்க. ஆனால் அதை திமுக செய்திருந்தால் இன்றைக்கு திமுக அழிந்திருக்கும். திமுக அதை செய்யவில்லை. என்னென்னா, கேண்டிடேட்டை மாற்ற சொல்லி சீனியர்ஸ்லாம் இருக்காங்களா மாவட்ட செயலாளர், இல்லை இவருக்கு இப்போ பவர் இல்லை, ஒரு வயசாயிருச்சு, இப்படி திமுகவில் பூந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தல் கழகத்தில் இப்போ 2021 என்னென்னா, சீனியர் லீடர்ஸுக்கெல்லாம் செக் வைக்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அங்கங்கே உள்ள மாவட்ட செயலாளர்லாம் இவருக்கு வந்து வேல்யூ இல்லை, அந்த ஏரியாவில் போய் நாங்கள் சர்வே பண்ணி பார்க்கும்போது இவரை நிறுத்தினா தோற்றுருவாங்க, அதனால் நீங்கள் கேண்டிடேட்டை மாற்றுங்க, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அது இதுன்னு சொல்லி கட்சியில் மூத்தவர்கள் தூணாக இருக்கக்கூடியவர்கள்லாம் திமுகவிலேருந்து கலட்டி விடுவதற்கான திட்டத்தை இந்த ஐபாக் செய்தது. ரைட்டா? இதை அவர்கள் புரிந்து கொண்டார்களா, முழுசாக புரிந்து கொண்டார்களா என்னன்னு தெரியல. ஆனால் திமுகவோ முக ஸ்டாலின் அவர்களோ அதை செய்யவில்லை. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து ராணிப்பேட்டையில் காந்திக்கு செல்வாக்கு இல்லை. அவர் வந்து மாவட்ட செயலாளர் இருக்கார், அவருக்கு வயதாகி விட்டது, அவருக்கு வந்து மக்கள் மத்தியில் இப்போ இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை, அதனால் நீங்கள் கேண்டிடேட்டு அவர் போட்டால் இவ்வளோ ஓட்டு வாங்குவார், புது கேண்டிடேட் இவரை போட்டிங்கன்னா இவ்வளோ ஓட்டு வாங்கினா இவர்களாக வந்து சிலரை புகுத்தணும்னு பார்த்தாங்க. புகுத்தி தலைமையில் போய் சொன்ன உடனே அதே மாதிரி பல கொலைக்கூத்து வேலைகளை சீனியர்கள், அதாவது இந்த KN நேரு சில பேர் வந்து துரத்தி விட்டாங்க போங்கடான்னு. ஆனால் சில பேர்கிட்ட போய் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்களை மிரட்டி, இங்கே உங்களுக்கு இதாக கம்மியாக இருக்குது, அங்கே இந்த ஏரியாவில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும், இத்தனை வீடியோ எடுக்கணும், இத்தனை இது போடணும்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் நாம் வந்து பார்த்த விஷயங்கள். சரியா? பார்த்தாலும் கடைசி நேரத்தில் திமுக சுதாரித்து கொண்டு அது மாதிரி எந்த வேலையும் செய்யலை, சீனியர் லீடர்ஸ் மேலே கை வைக்கலை, மாற்றலை. இல்லை கேண்டிடேட்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ சர்வே மட்டும் பண்ணி சொல்லு அப்படின்ட்டாங்க. கிளியர் கட்டாக போன முறை ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் திமுக தான் ஜெயிக்க போகுதுன்றது கடைக்கோடி மடையனு கூட தெரியும். ரைட்டா? திமுக தான் ஜெயிக்க போகுது, முக ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக போவார். அதாவது முதலமைச்சர்ன்றதை தாண்டி திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எதிர்க்கட்சியே இல்லை. எடப்பாடியை நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா? திமுக வந்து அந்த செல்வாக்கோட சக்தியோடு இருக்குது. அப்படிங்கும்போது தேவையற்ற முறையில் அந்த ஐபேக்கை வச்சாங்க அப்படின்றது தான் பொதுவான திமுகவினருடைய மூத்த நிர்வாகிகளோட கருத்தாக இருந்தால் கூட, லேட்டஸ்ட் டெக்னாலஜியை புகுத்துறோம், இப்போ அரசியல் ட்ரெண்டு நேஷனல் லெவலில் இப்படி போயிட்டுருக்கு, அதனால் என்ன அவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுக்க போகிறோம், போயிட்டு போகிறோம், அவனும் வந்து வேலை செய்யட்டும் அப்படின்ற மாதிரி திமுக வந்து ஓரளவுக்கு சுதாரிப்பாக இருந்து விட்டது. கட்சியோட உள் சீக்ரெட்டு, யார் யார்கிட்ட என்ன பேசுகிறாங்கன்றதை பற்றியோ, கேண்டிடேட் எப்படி இது பண்ணுறாங்கன்றதை பற்றியோ இவங்ககிட்ட சொல்லவே இல்லை. இவங்க அதுக்குள்ளேயும் போறணும்னு பார்த்தாங்க, பார்க்க முடியல. இருந்த போதிலும் வெற்றி பெறக்கூடிய குதிரைகள் மேலேயா ஏறி 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 இவன் நான் இவரை ஜெயிக்க வச்சேன், அவரை ஜெயிக்க வச்சேன்னா, நீ போய் வந்து குஜராத்தில் காங்கிரஸ் ஜெயிக்கவே பார்ப்போம். குஜராத்தில் காங்கிரஸுக்கு வேலை பாரு, இல்லை கேரளாவில் போய் பிஜேபிக்கு வேலை பார்த்து ஜெயிக்கவே, ஆட்சியை பிடிக்கவே பார்ப்போம். இல்லை வந்து இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஆந்திராவில் போய் பிஜேபியை ஜெயிக்க வைங்க பார்ப்போம். அப்போ வந்து உன்னால் முடியாததுக்கு வந்து நீ அரசியலில் சில பேர் இருப்பான், என்னென்னா வேலைக்கு ஆகாத, அவன் வந்து நம்பிடுவான். இவங்களை போல மாய வித்தை காட்டக்கூடியவர்கள் உண்மையான ஆளையோ இல்லை விஷயம் தெரிஞ்சால நம்ப மாட்டான். இவனை மாதிரி படம் காட்டுறவனை நம்பி ஏமாந்து போயிடுவாங்க. இப்படி தான் பல அரசியல் கட்சிகள் ஏமாந்து போச்சு. இப்போ என்னென்னா, எதிர்கட்சிகள் யார் யார் என்னென்ன வியூவை வைப்பான்றதெல்லாம் கிட்டத்தட்ட 70% இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தெரியும். இந்த டேட்டாவை அப்படியே கொண்டு போய் மோடிட்ட கொடுத்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு பேக்கப்பாகவே இருந்து வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல், இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஐநாவில் ஏற்கனவே தொடர்பு இருக்கிறதுனால இந்தியாவில் மோடி முதற்கொண்டு என்னெல்லாம் பண்ணுவார்ன்றது எல்லாமே பிரசாந்த் கிஷோருக்கு உள் வடைகள் பூரா தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வேறு ஆட்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க,
டோட்டலாக எல்லாமே காலியாயிடும். இதுவும் ஒரு நாளைக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளை பற்றிய எல்லா டேட்டாவும் பாஜக எடுத்துக்கிட்டு இப்போ இன்றைக்கி வந்து இவர் வந்து இந்த பகுதியில் இதாக இருக்கார் செந்தில் பாலாஜி, இவரால் தான் ஒரு 5-6 தொகுதி அவர்கள் 10 தொகுதி வரைக்கும் ஜெயிப்பதற்கு செந்தில் பாலாஜி முக்கியமான ஆள், இந்த பக்கம் காந்தி முக்கியமான ஆள், அந்த பக்கம் இவர் முக்கியமான ஆள், இவர்களை பூரா ஒன்று கட்சியில் சேர்க்கணும், இல்லை அவர்களை இடி ரைடு விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு அவர்கள் ஒரு திட்டத்துக்கு வந்தது பிரசாந்த் கிஷோர் பாண்டே கொடுத்த டேட்டா தான் அப்படின்றது தான் உண்மை. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இனி பல விஷயங்கள் அவர்கள் சந்திக்க போகிறாங்க பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை வச்சு. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் பாண்டே சமீபத்தில் இவ்வளோ நாள் பேட்டி கொடுக்கல. அதாவது கடைசியாக கொடுத்த பேட்டியில் NDTVயில் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பணியிலிருந்து ஓய்வு பெற விரும்புகிறேன், இந்த பணியிலிருந்து நான் விலகுகிறேன், இந்த தேர்தல் சர்வே அது இது இதிலிருந்து விலகுகிறேன்னு சொன்ன பாண்டே வந்து ஊராக ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போய் பேட்டி கொடுக்குறாப்புல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, மோடி ஜெயிப்பார், எனக்கு விருப்பம் இல்லை, இருந்த போதில் எதிர்க்கட்சிகள் வலுவா இல்லை, மோடி 300 சீட்டு வருவார் 400 சீட்டு வருவார்னு வட சுட்டுறதுக்காக தான் அங்கே காசை வாங்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லேயா போய் இதை ஒரு வேலையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர் தான் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே. இப்போ இந்த வேலை தான் அசைன்மெண்ட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரசாந்த் கிஷோர் வந்து நடுநிலையாளன் கிடையாது, அதாவது ஒரு பெரிய ரிசர்ச்சர் கிடையாது, போடுற குதிரையை ஏமாற்றி பணம் சம்பாதித்து கொண்டிருந்த ஆள், முழுக்க மோடியோட கையால் மோடியை ஜெயிக்க வைப்பதற்காகவும் பாஜகவை ஜெயிக்க வைப்பதற்காகவும் இப்போ மறைமுகமாக களத்தில் இறக்க பெரிய அமௌண்ட் கொடுத்து களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. அதனால் ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள முக்கியமான டிவிக்கு எல்லாமே போய் பேட்டி கொடுத்து இந்த மாதிரி மோடி தான் ஜெயிப்பார், வேறு வழி இல்லை, எதிர்க்கட்சிகள் வீக்காக இருக்குது, காங்கிரஸ் வந்து இதாகலை, காங்கிரஸோட செயல்பாடு சரியில்லை, காங்கிரஸ் நாடு முழுவதும் இல்லை, நம்ம அவங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் தான் வரணும்னு நினைக்கிறோம், ஆனால் வரமாட்டாங்க, மோடி தான் வருவார் அப்படின்ற மாதிரி நாடு முழுவதும் இப்போ ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே. இவர் தான் வந்து அகில இந்திய அளவில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் வில்லன். இவர் தான் வந்து அரசியல்லே வில்லன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ சினிமாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய தாதா இருப்பான், இப்போ ஜேம்ஸ் பாண்ட் படத்துலலாம் அவனை பார்க்கவே முடியாது, அவன் கையால் ஒருத்தர் இருப்பான், அவன் தான் எல்லா வேலையும் முடிப்பான், கடைசியில் அவனை முடித்ததுக்கப்புறம் தான் அந்த பெரிய டானே பார்க்க முடியும், கிளைமேக்ஸில் அவனை முடிப்பாங்க. அந்த மாதிரி எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து இந்த முறை எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் இந்த முறை மோடி இதோடு இருக்க மாட்டார் அப்படின்றது தான் நம்மளுடைய சர்வே சொல்லுது, நம்மளுடைய கருத்து இது. எனவே வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களிடம் மிக ஆபத்தானவர்கள், அவர்கள் சொல்வதை நாம் வந்து செவி கொடுத்து கூட கேட்பது தவறு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இதை பார்க்கப்படுது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.